பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட வரக்கூடிய எபிசோட் எப்படி வரும்னு பார்க்கலாம். இங்க சரவணன் தங்கமயில அவங்க அம்மா வீட்டுல விட்டுறாங்க. தங்கமயிலும் அவங்க அம்மா கிட்ட செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தானே தீரணும். பரவாயில்ல, நான் நம்ம வீட்டிலே இருக்கேன். மாமாவா என்னை மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிறது வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். ஆனா நான் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கல, வெறும் +2 தான் தெரிஞ்சதுக்கே மாமா இம்புட்டு கோவப்பட்டு என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆனா நான் அவரை விட 2 வயசு பெரிய ஆளு. நான் போட்டுட்டு வந்த எல்லா நகையுமே கவரிங்க. அதையும் மறைச்சு பொய்யா கவரி நகையை போட்டு எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கோம்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வேணும், எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அடுக்கடுக்கா பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. இப்போ பாதிக்கப்படுறது நான் தானே. நான் அன்னைக்கே உன்னை தடுத்து நிறுத்தி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு தங்கமயில அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லி அழுகுறாங்க. இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் அரசியோட நிலைமையை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எதையுமே வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அரசி வேற சத்தியம் வாங்கிட்டாலே அப்படின்னு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சுகன்யா வர்றாங்க. சுகன்யாவை பாக்குற மீனாவுக்கும் ராஜிக்கும் பத்தி எரியுது. இப்படியே இவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணிடலாமா அப்படின்னு கொலை வெறியில இருக்காங்க. இப்போ ராஜி சொல்றாங்க மீனா கிட்ட, அக்கா நாம ஒண்ணு பண்ணலாமாக்கா? முகமுடி அணிஞ்சுக்கிட்டு இந்த சுகன்யாவை ராத்திரியோட ராத்திரியா வச்சு ஏதாவது பண்ணணும்க்கா. அரசி வேற நம்ம கிட்ட சத்தியம் வாங்கிட்டா எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. என் கை துருதுருன்னு இருக்குக்கா. அந்த சுகன்யாவை பார்க்கும் போதெல்லாம் இப்படி கூட இருந்துகிட்டே குளிபறிக்கிற வேலையை பார்த்திருக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாதுக்கா, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ராஜி மீனா கிட்ட ஒரு யோசனையை சொல்றாங்க. இப்போ சுகன்யா கேக்குறாங்க, என்ன மீனா, ராஜி இந்த அரசி இப்படி பண்ணிட்டாலே, நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சு இப்படி மோசம் பண்ணிட்டாலே, நம்ம கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சுகன்யா மீனா கிட்டையும் ராஜி கிட்டையும் பேசுறாங்க. சுகன்யா இப்படி பேசுறதை கேட்கிற மீனா செம்ம கடுப்புல ராஜி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா ராஜி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு அப்படியே வாயில ஒரே குத்து விட்டு வாயை உடைக்கலாமான்னு இருக்கு ராஜி அப்படின்னு மீனா ராஜி கிட்ட முணுமுணுக்குறாங்க. இப்ப ராஜி, அக்கா எனக்கு வாயெல்லாம் உடைக்க கூடாதுக்கா. இதோட முகமுடிய கிழிச்சு எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு இவளோட முகத்துல காரி துப்பி வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு தோணுதுக்கா அப்படின்னு ராஜியும் பதிலுக்கு மீனா கிட்ட முணுமுணுக்குறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜி, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ வச்சு செஞ்சிடலாம் அந்த பொம்பளைய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு மீனா சத்தமாவே சுகன்யா கிட்ட கேக்குறாங்க. உடனே சுகன்யா மீனா இப்படி வெடுக்குன்னு பேசுறத கேட்டு பதறி போய், மீனா நீ என்ன சொல்ற மீனா, நீ யார பத்தி சொல்ற அப்படின்னு. உடனே மீனா, வேற யாரு, எல்லாமே இங்க இருக்கிறவங்கள தான் அப்படின்னு பொடி வச்சு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மீனா. சுகன்யாவுக்கு ஒரே குழப்பம். இந்த மீனா யாரா சொல்லிட்டு போறா, ஒருவேளை நம்மளை பத்தி தான் சொல்லிட்டு போறாளோ அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் குமார் செம்ம கடுப்புல இருக்கான் அரசியை நினைச்சு. அடச்ச பெரியப்பா எனக்கு கோடீஸ்வர வீட்டுல இருந்து பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு, இவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே அடச்ச அப்படின்னு குமார் அரசி மேல செம்ம கடுப்புல இருக்கான். இப்போ குமார் கோவப்பட்டு நேர அரசியோட ரூம்ல போய் பாக்குறான். ஏய் என்ன, எப்போ இந்த வீட்டை விட்டு நீ வெளியேற போற? ஒழுங்க மரியாதையா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு போற வழியை பாரு. எங்க பெரியப்பா எனக்கு கோடீஸ்வர வீட்டு பொண்ணை பார்த்து வச்சிருக்காரு. நீ தேவையில்லாம கழுத்துல நீயே தாலியை கட்டிக்கிட்டு நான் தான் உன் கழுத்துல தாலியை கட்டினேன்னு பொய்யா ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்க. என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவுதான், நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். இப்படி குமார் கோவத்துல அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசி துளி கூட குமாரோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அரசி பாட்டுக்கு காதுல இயற்பாட போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே குமாரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது குமாருக்கு செம்ம அவமானமா இருக்கு. ஏய் ஏய் உனக்கு என்ன திமிரா? இங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மரியாதையே இல்லாம இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஒழுங்கா உங்க வீட்டுக்கு ஓடுற வழியை பாருன்னு சொன்னேன் அப்படின்னு. இப்பவும் அரசி தலைய ஆட்டிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ குமார் ரொம்ப கோவப்பட்டு, உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, உன்னை ஏமாத்தி என்னை தேடி வர வச்சு ஒரு ராத்திரி பூரா உன்னை அடைச்சு வச்சு என்னோட சுண்டு விரல் கூட உன் மேல படாம உன்னை சித்திரவதை பண்ண எனக்கு உன்னை தீர்த்து கட்டவும் தெரியும். உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் அந்த கோடீஸ்வர வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நான் அதையும் செய்வேன், ஜாக்கிரதை. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையில அப்படின்னு குமார் ரொம்ப இருமாப்புல அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அரசி தன்னோட ஏற்பாட காதுல இருந்து கலட்டிட்டு நேரா அங்க இருக்கிற ஷெல்ஃப்ல இருக்கிற தன்னோட போன் எடுக்கிறாங்க. நேரா குமார் கிட்ட வந்து அந்த போனை காட்டுறாங்க. அந்த போனை பார்த்த குமார் அதிர்ந்து போயிடுறான். அரசி இப்படி குமார் எடக்கு மடக்கா ஏதாவது முட்டாள்தனமா பண்ணுவான்னு ஏற்கனவே தன்னோட போன்ல வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி அங்க வச்சிருப்பாங்க. குமார் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற குமாருக்கு மரண அதிர்ச்சி. அடி பாவி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அரசி அந்த போனை ஆட்டிக்கிட்டே,
என்ன இப்படி வாயடிச்சு போயிட்ட? நீ மட்டும்தான் பிளான் பண்ணுவியா? எனக்கும் தெரியும், இந்த வீடியோ ஒன்று போதுமே, இனிமே உன்னோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு அப்படின்னு அரசி பேசிக்கிட்டே அந்த வீடியோவை மீனாவுக்கு அனுப்பிட்டு, இதோட ஒரு காப்பி மீனா அன்னைக்கு அனுப்பிட்டேன். என்ன, மீனான்னு பேரை சொன்ன உடனே பயமா இருக்கா? உடம்பெல்லாம் நடுங்குது. உன்னை அடிச்சு உன்னை படுக்க வச்சாங்களே, சரி சரி அந்த கதையை விடு. ஆமா, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த வீட்டு மருமகளை வந்து உனக்கு கால் அமுக்கி விடவா? போடா டேய் முட்டாள், நீ என்ன ஏமாத்தி என்ன அசிங்கப்படுத்தி எங்க அப்பாவுக்கும் என்னோட குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தணும்னு பிளான் போட்ட. அதுக்கு தான் நான் உன்னை பழி வாங்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்து தினம் தினம் உன்னை கஷ்டப்பட வைப்பேன்டா. நீயா செஞ்ச தப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லி எங்க அப்பா காலில் விழுந்து உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன். இந்த அரசி பாண்டியம் பொண்ணு, சுத்தமான பொண்ணுன்னு உன்னோட வாயாலேயே எல்லாரும் முன்னாலையும் சொல்ல வைப்பேன்டா. அதுக்கு குறுக்க உங்க அப்பனோ இல்ல உங்க பெரிய பணம், ஏன் வேற யாரு வந்தாலும் விட மாட்டேன். இப்ப கூட இந்த வீடியோவை உன்னோட வீட்லயோ இல்ல என்னோட வீட்லயோ காமிச்சா போதும், நீ ஆயுசுக்கும் ஜெயில தான் போகணும். ஆனா அதெல்லாம் உனக்கு பத்தாது. அதை விட பெரிய அளவுல உனக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனையை கொடுக்கணும். அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு குமாரை உதாசீனப்படுத்திட்டு அரசி அங்கிருந்து வெளியில போறாங்க. குமார் அரசியோட இந்த நடவடிக்கையை பார்த்து விழி பிதுங்கி போய் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நிக்கிறான். தன்னை உதாசீனப்படுத்திட்டு பேசுறத பார்த்த குமார் பயங்கரமா கோவப்பட்டு அரசியை தடுத்து நிறுத்த பாக்குறான். உடனே அரசி வேகமா பக்கத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு போட்டுட்டு போற ஒரு செருப்பை எடுத்து குமாரோட கன்னத்துல ஓங்கி பலார்னு ஒரு அடி விடுறாங்க. குமார் வலி தாங்க முடியாம ஐயோ அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே கண்ணத்தை பிடிக்கிறான். அரசியோட இந்த திடீர் நடவடிக்கையை பார்த்து குமார் அதிர்ந்து போய் நிக்கிறான். அப்பன்னு பார்த்தா அந்த பக்கமா சக்திவேலு முத்துவேலும் அரசியோட ரூம் பக்கமா வர்றாங்க. அரசி இப்படி ஆக்ரோஷமா குமாருக்கு எதிரில செருப்போட நிக்கிறத பார்த்து என்ன நடக்குது, டேய் குமார் என்னடாச்சு அப்படின்னு சக்திவேலு முத்துவேலும் குமார் கிட்ட கேக்குறாங்க. குமார் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம விழி பிதிக்கி போய்